உங்ககிட்ட உங்ககிட்ட இதை சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆனா நான் சொல்லாம இருக்க முடியலம்மா. நாங்க போன இடத்துல என்ன நடந்துச்சு? உன் ஜாதகத்தை பாக்கிறதுக்காக போயிருந்தோம் வித்யா. நீலா, எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? நடந்ததை யார் சொன்னா என்னங்க? ஜாதகத்துல உனக்கு கல்யாணம் கொஞ்சம் தடைப்பட்டு தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அத கேட்டதுல இருந்து உன் மாமன் இப்படிதான் இருக்காரு. நல்லது கெட்டதுலாம் நம்மள கேட்டா வருது. எல்லாம் நேரங்காலம் வரும்போது தானா நடக்கும். உன்னைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் இவருக்கு கவலை தீராது. நீ போய் தூங்கு போ, நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். அங்க என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு மாமாவை சொல்ல விடாம அத்தை தடுக்கிறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன நின்னுட்டு இருக்க? போய் படுப்போ. ஏய்யா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல போற? சொன்னா என்ன தப்பு? நம்ம பட்ட அசிங்கம் நம்மளோட போகட்டும். அத அவகிட்ட சொல்லி அவளை எதுக்கு கஷ்டப்படுத்துற? நடிக்காத நீலா, நடிக்காத. நீ எதுக்காக வித்யா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு துடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத சொன்னா நகை விஷயம் வித்யாவுக்கு தெரிஞ்சு போயிரும். அதுக்காக நீ பயப்படுற. நான் நல்ல நோக்கத்தோட தான் சொல்றேன். ஓஹோ, நீ தப்பா யோசிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பொறுப்பில்ல. அவ என்ன பேச்சு பேசினா இருக்குது உனக்கு? ஓஹோ, போனை எடுக்கிறதுக்கே உனக்கு இவ்ளோ நேரமா? எல்லாம் பணக்காரங்கிற திமிரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ, போன எடுத்தா ஹலோ கூட சொல்ல மாட்டீங்களோ? இந்த வெட்டி கௌரவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீங்களும் நானும் ஒரே ஊருதேன், அரசன் ஊருதேன். அத மறந்துடாதீங்க. என்னமோ வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்த மகாராணி மாதிரி அன்னைக்கு அம்புட்டு பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டீங்க. மறுவாத தெரியாத இடத்துக்கு வந்தது எங்க தப்புதே. என் புத்தியதான் நான் வந்துக்கணும். இம்புட்டு பேசுறேன், ஒரு கூட போடாம என்ன அழுத்தமா கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்களும் மனுஷங்கதே. ஊரை விட்டு ஓடினதுக்கு அப்புறம் குருட்டு அதிர்ஷ்டம் பணக்காரங்க ஆயிட்டீங்க. அதனால யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் எடுத்தெறிஞ்சு பேசுவீங்களா? நான் அப்படி என்னத்தை கேட்டுப்புட்டேன்? உங்க புருஷன் அம்புட்டு நடிப்பு நடிச்சாரு. இவ்ளோ அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்களே. உங்க பையனை வித்யாவுக்கு கட்டி வைங்கன்னு தானே கேட்டேன். அதுல என்னத்த கொலை குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என்ன பேச்சு பேசுனீங்க? உங்க கொழுப்பெல்லாம் பாத்துக்கிட்டு நான் வேணா சும்மா இருக்கலாம், ஆனா அந்த ஆண்டவன் சும்மா இருக்க மாட்டான். உங்க அதிசய பையன் இப்ப எங்க இருக்கான்னு நினைக்கிறீங்க? நீங்க வாழ்நாள் எழுதிரியா நினைச்சுக்கிட்டு யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பெருசு வீட்டுல தான் கிடையா கிடக்குறான். அது மட்டும் இல்ல, எந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு திட்டினீங்களோ அந்த பொண்ணு வித்யா கூட தான் கொஞ்சி கொலாவி சுத்திக்கிட்டு இருக்கான். சும்மா சுத்துறான்னு ஒண்ணு நினைச்சிடாதீங்க. பம்பு செட்டு, கோவில், தோப்புன்னு ஒரு இடம் விட்டு வைக்கிறது இல்ல. சினிமாலாம் தோத்துச்சு போங்க. 2 பேரும் அவ்வளவு நெருக்கமா சுத்திட்டு இருக்காங்க. ஊரே காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசுறாங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. பெருசா அடுத்தவங்கள குறை சொல்ல வந்துட்டாங்க. அப்பா, நல்லா கேட்டுப்புட்டேன். இப்பதான் என் நெஞ்சே அடங்குது.
இந்த மேட்டர்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும் போல இருக்கே. ஸ்னேகாவை கட்டி கொடுத்த மாதிரி அவ்வளோ சுலபமா மேக்னா விஷயத்துல நடக்காது போல இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மேட்டரை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன் நிறுத்திட்ட? நல்லா ஆடு. இப்படியே ஆடிக்கிட்டு இரு. எல்லாம் தன்னால நடக்கும். அம்மா என்னம்மா இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? டான்ஸ் ஆடுனது தப்பா? ஆடுறது தப்பில்ல. நானும் வரேன். ஸ்னேகா நீயும் வா. நம்ம 3 பேரும் சேர்ந்து நல்லா ஆடிட்டு இருக்கலாம். சூப்பர்மா. இதுக்காடி நான் உங்களை இங்க அனுப்புனேன். அம்மா எது திட்டுறதா இருந்தாலும் முதல்ல கிளியரா சொல்லிட்டு திட்டு. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாமா, நீ சொல்லிட்டு திட்டினாலே எதுக்கு திட்டுறன்னு ஒரு மண்ணும் புரியாது. இதுல என்ன எதுன்னு சொல்லாம நீ தப தப தபன்னு டென்ஷன்ல திட்டிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன புரியும்? ஆமாடி, எதுவும் உங்களுக்கு புரியாது. எல்லாத்தையும் கிளிப்பிலிக்க சொல்ற மாதிரி உங்களை மடியில தூக்கி வச்சு ஒன்னொன்னு எடுத்து சொல்லணும் பாரு. உன்னை எதுக்காக இங்க அனுப்புன ஞாபகம் இருக்கா? நல்லாவே இருக்கே. சஞ்சய் என்ன லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். இதெல்லாம் நல்லா சொல்லு. அப்புறம் நீ மட்டும் இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? சஞ்சய் தான் இங்க இல்லையேமா. அவன் திண்டிவனம் போயிருக்கான். அவன் திண்டிவனத்துல தான் இருக்கான்னு நீ போய் பாத்தியா? திண்டிவனம் போயிருக்கிறதா போய் சொல்லிட்டு உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு அவன் அரசனூர் போயிருக்கான். இப்ப அங்கதான் இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் அரசனூர்ல அவன் தாத்தா வீட்ல தான் இருக்கான். மேக்னா, பாத்தியாடி? இத நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு தான் கடைசியில எல்லாரும் சேர்ந்து முட்டான்ட்டாங்க என்னைய. அதனால நான் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். அவன் அரசனூர்ல இருக்கட்டும் இல்ல திண்டிவனத்துல கூட இருக்கட்டும், நம்ம பிரச்சனை அதிலடி. வேற என்னமா? அரசனூர்ல அவன் தனியா இல்லடி. நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கா. பொண்ணா? அது மட்டும் இல்ல, நீங்க தனியா டுவேட் பாடிட்டு இருக்க. ஆனா அவங்க ஒரு பொண்ணு கூட ஜோடியா சேர்ந்து டுவேட் பாடிட்டு இருக்கான். ஐயோ, என்னமா என்னென்னமோ சொல்ற? இவ்ளோ நடந்து போச்சா? ஆமா, அப்படிதான் நடக்கும். நீதான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஒரு வேலையை உன்கிட்ட ஒப்படைச்சு அனுப்புனா அதுல ஃபுல் ஃபோக்கஸா இருக்கணும். சஞ்சய் எங்க போறான், யார்கிட்ட பழகுறான், இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறதா உன் வேலை. அதை விட்டுட்டு இவ கூட சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. நீ இப்படியே இருந்துகிட்டு இருந்தீனா அந்த பொண்ணு வித்யா அவனை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவா. அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு எஜமானிலாம் ஆக முடியாது. எப்போ இந்த வீட்ல நீ கெஸ்ட் தான். அத நீ மனசுல வச்சுக்க. அம்மா சாரிம்மா, இப்படி எல்லாம் நடக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்ப நான் என்னதான் பண்றது? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உடனே அரசனூருக்கு போ. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெளிவா வாட்ச் பண்ணு. முத வேலையா அந்த பொண்ணு அவகிட்ட இருந்து பிரிச்சுடு. அதுக்கப்புறம் நீ எப்படியாச்சும் அவன் கூட நெருக்கமாயிடணும். இதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நான் சொல்றது புரியுதா? புரியுதுமா. சரி, நீ எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பு.
உன்னோட திறமையெல்லாம் செயல்ல காட்டு. ம். விஜய் தான் பண்றான். ஹலோ பிரதர், உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உனக்கு கால் பண்ணலான்னு போன் எடுத்தேன், அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. நீ இப்படி நினைச்சிட்டே இரு, ஆனா எதையும் செஞ்சிடாத. சரி, அதை விட வித்யாவோட அத்தையும் மாமாவும் வந்தாங்கல்ல, அது என்னாச்சு? இந்த அதை ஏன்டா கேக்குற? ஒரே கலவரமா போச்சு. அப்பாடா, துரத்தி விட்டாங்கல்ல, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இரு, இதை விட பெரிய ஒரு சம்பவம் இருக்கு. இது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலடா, ஆனா என் மாமியாருக்கு நீ அரசனூர்ல தான் இருக்கன்னு தெரிஞ்சிருச்சு. தாத்தா வீட்டுல தங்கியிருக்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம நீ வித்யாவை லவ் பண்ணிட்டு இருக்கிறதா யாரும் கிளப்பி விட்டுருக்காங்க. எங்க மாமியாரும் நம்புறாங்கடா. அவங்களுக்கு மேகனாவை எப்படியாச்சும் உன் தலையில கட்டி வைக்கணும்னு ஆசை. சோ மேகனாவை சென்னையில இருந்து பேக் பண்ணி அரசனூருக்கு அனுப்பிட்டாங்க. அவ எதுக்கு விஜய் இப்ப இங்க வரா? மேகனா அங்க வர்றது மட்டும் இல்ல, அவளுக்கு என்ன டாஸ்க் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? என்னது டாஸ்கா? ஆமாண்டா, டாஸ்க் தான். மேகனா அங்க வந்து உன்னையும் வித்யாவையும் எப்படியாச்சும் பிரிக்கணுமா. அதுக்கப்புறம் மேகனா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுமா. நான் சொல்றத சொல்லிட்டேன், நீ பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோ. ஓகே விஜய், நான் பாத்துக்கிறேன். ம். என்ன மச்சான் போன்ல ஏதோ பேட் நியூஸ்? கரெக்ட் தான், நமக்கு எப்ப குட் நியூஸ் வந்திருக்கு? நான் இந்த ஊர்ல இருக்கிறது தெரிஞ்சு மேகனா கிளம்பி வந்துட்டு இருக்காளாம். அவங்க எதுக்கு மச்சான் இங்க வராங்க? வேற எதுக்கு, என்ன லவ் பண்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கா. மச்சான், உனக்கு எங்கேயோ பெரிய மச்சான் இருக்கு மச்சான். சிட்டில ஒரு பொண்ணு, வில்லேஜ்ல ஒரு பொண்ணு. நீ யோகாக்கார மச்சான். ஏன்டா நீ வேற? நானே வந்த வேலை முடியலையேன்னு டென்ஷன்ல இருக்கேன். ஆனா சம்பந்தமே இல்லாம யார் யாரோ என் வாழ்க்கையில வீடியோ கேம் விளையாடுறாங்க. சரி மச்சான், இது எப்படி சமாளிக்க போற? பிளான் பண்ணுவோம். சரி மச்சான், இந்த காஃபியை குடிச்சுக்கிட்டே பிளான் பண்ணுவோம். எந்த பக்கம் இருக்கும்? இங்க சூரிய பிரகாசம் வீடு எங்க இருக்கு? எதுக்கு இப்படி பாக்குறீங்க? யார் இந்த பிள்ளை? யார பார்க்க வந்திருக்கு? உங்ககிட்ட தான் கேக்குறேன். இங்க சூரிய பிரகாசம். நிறுத்துமா, உனக்கு எம்பிட்டு தைரியம் தான் எங்க ஐயாவே பேர் சொல்லி கூப்பிடுவ? பேரை சொன்னாதானே அட்ரஸ் விசாரிக்க முடியும். ஏன் பேர் சொல்லலைன்னா விசாரிக்க முடியாதோ? சரியான கிராக்கா இருக்காங்களே. வேற எப்படிங்க அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறது? பெரியய்யா வீடு எங்க இருக்குன்னு மரியாதையா கேளு. சரி, பெரியய்யா வீடு எங்க இருக்கு? அதோ ஆட்டோ வருது, பெரியய்யா வீடுன்னு சொல்லி அங்க போய் இறங்கிக்கோ. நிறுத்துங்க நிறுத்துங்க. எங்க போனுங்க? தம்பி,
இவங்களை பெரியய்யா வீட்ல இறக்கி விட்டுரு. சரிம்மா. போமா, Okay, போய் thanks. ஏறிக்குமா. போலாமாமா? போலாம். உனக்காக நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ இங்க வந்து ஒரு கிராமத்து பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? நான் வந்துட்டேன்ல, இனி நானா அவளான்னு ஒரு கை பார்த்துடுறேன். சஞ்சய், ஐ அம் கமிங் ஃபார் யூ. ஐயோ, ஏற்கனவே நிறைய பிரச்சனை. இதுல இந்த மேக்னா வேற ஊர்ல இருந்து கிளம்பி வரா. மச்சான், பிரச்சனை நிறைய இருந்தா தாண்டா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ஜாய் பண்ணு மச்சான். நண்பா, பாத்துக்கலாம்டா. நீ ஃபீல் பண்றதுனால வரவ போகவா போறா? டேய், நீ வேற இரிட்டேட் பண்ணிட்ட. இதாம்மா பெரியய்யா வீடு. மச்சான், இறங்கி பிரச்சனை வந்துச்சுடா. தேங்க்ஸ். சரிம்மா. பேண்ட்டை பத்தியா அதுக்கு? ஹாய் சஞ்சய். ஹாய். ஹாய். ஹாய்ங்க, ஹாய்ங்க. ஆமா, நீ என்ன இங்க? நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எப்பவும் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்க எனக்கு நீ எங்க இருக்கன்னு தெரியாதா? ஃபுல் ஃபார்ம்ல வந்துகிறா. மெக்னா, விளையாடாத மெக்னா. நான் இங்க இருக்கிறத யார் உனக்கு சொன்னா? ஆண்டி தான் சொன்னாங்க. என்னது? எங்க அம்மா சொன்னாங்களா? மெக்னா, சொல்லு மெக்னா. பயந்துட்டியா? நீ அவங்களுக்கு தெரியாம தான் இங்க இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒன்னும் சொல்லல. அப்புறம் வேற யார் சொன்னா? எங்க அம்மா தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அத நீ அவங்க கிட்ட தான் சஞ்சய் கேட்கணும். இத பாரு மேக்னா, நான் இங்க என்னோட ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே சென்னை கிளம்பி வந்துருவேன். அது வரைக்கும் நான் இங்க இருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது பெரிய பிரச்சனையாயிடும். நானு ஆன்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, அதானே? மேக்னா, ப்ளீஸ் மேக்னா. ட்ரை பண்றேன். ஐயோ மேக்னா, நீ என்ன எப்படி ட்ரீட் பண்றியோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் சொல்லலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவேன். இப்ப என்ன சொல்ற? என்ன சஞ்சய், உன்னை தேடி நான் இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். சந்தோஷப்படாம டென்ஷனாவே இருக்க. யார் இவங்க? நானா? சஞ்சய்க்கு ரொம்ப உரிமையானவ. கையெடு, கையெடு. ஆமா, யார் இந்த வில்லேஜ் கேர்ள்? இங்க சர்வெண்டா இருக்காளா இல்ல குக்கா? அது இல்ல, இவங்க பேரு என்னதானே கேட்டா நானே பதில் சொல்லிக்கிறேன். வித்யாவை பத்தி இவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப எப்படி சமாளிக்கிறது? சொல்லு சஞ்சய். அவங்க பேரு வாணி. யார் வாணி? என் பேரு வி. நீதான் வாணி. வி வாணி. இந்த ஊர்ல எல்லாருக்கும் இனிஷியலோட தான் பேர் சொல்லணும், இல்லன்னா ரொம்ப கோவம் வந்துடும். வி வாணி. நீ வந்து இவ பேர் சொல்றியா இல்ல வாணின்னு என்ன உள்ள கூப்பிடுறியா? ஐயோ, இது ஜோக், சிரிக்கணும். ஓ சாரி, ஜோக்கா? ஏய் சிரிடா. ஏய், வெளிய நின்னு பேசிட்டு இருக்க, உள்ள போலாம் வா. வா. போலாம். வாடா. வந்துறேன். வாவ், இந்த இடம் சூப்பரா இருக்கு. என்ன பண்ண போறேன்? சான்ஸே இல்ல. டேய், என்னடா இது? என்ன நடக்க போதோ? போவோம். வாங்க. டேய், அடுத்து என்ன பண்ண போறாளோ? நாட் பேட். இந்த மாதிரி வீடெல்லாம் சினிமால பார்த்தது. ஓ, ஸ்பிளிட் ஏசி இருக்கோ? எது? உள்ள வந்தோன்னு ஜில்லுன்னு இருக்கு.
அது ஆக்சுவலி இது பழங்காலத்து வீடு. ஆ, இங்க வெயில் காலத்துல குளிரும், குளிர்காலத்துல வெக்கையும் தானா இருக்கும். ஓ இங்க ஏசியும் தேவையில்ல, ஓசியும் தேவையில்ல. பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களால கூட இந்த மாதிரி வீட்டெல்லாம் கட்ட முடியாது. வாவ், இன்ட்ரெஸ்டிங். வில்லேஜ்ல இவ்ளோ நாலேஜான பீப்புள்லாம் இருக்காங்களா என்ன?